அரசாங்கத்தின் தவறுகளை மறைத்துக் கொண்டு பலி கொடுக்கப்படும் அதிகாரிகள் நாமல் விமர்சனம். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரின் புகைப்படத்தை வைத்து தேர்தல் பிரசாரம், போலீசார் விசாரணை. அறகலைவால் பாதிக்கப்பட்ட மற்றுமொரு தரப்பிற்கு பெருந்தொகை இழப்பீடு. தென்னிலங்கையில் சற்று முன்னர் துப்பாக்கிச்சூடு, ஒருவர் பலி. ரணில் மீது கிராம மக்கள் வைத்துள்ள நம்பிக்கை. வடக்கு கிழக்கில் நிறைவேற்றப்பட உள்ள தேசிய தேவை, பிரதமர் வெளியிட்ட தகவல். கைது செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கான முப்படை வீரர்கள். விடுதலை புலிகளின் தங்கம் தொடர்பில் அரசாங்கத்திற்கு பாரிய சவால். காலியில் உள்ள உணவகம் ஒன்றுக்குள் துப்பாக்கி சூடு சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் இன்று காலி மீட்டியகுடவின் தம்பகிட்டிய பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொருவர் படுகாயமடைந்து பலப்பிட்டிய ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரால் இந்த துப்பாக்கி சூடு நடாத்தப்பட்டதாக மீட்டியகுட காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் குறித்து மீட்டியகுட காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தின் தவறுகளை மறைத்துக் கொள்ள அதிகாரிகள் பலி கொடுக்கப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ விமர்சித்துள்ளார். கொழும்பு தொட்டலங்க பிரதேசத்தில் சனிக்கிழமை நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேர்தல் பிரசார கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், இந்த அரசாங்கம் எந்தொரு விடயத்தையும் வெற்றிகரமாக முன்னெடுக்க முடியாத அரசாங்கமாகும். ஆனால் அவர்களின் தவறுகளையும் இயலாமையையும் மறைத்துக் கொள்ள அதிகாரிகள் மீது பழி போடுகின்றனர். உண்மையில் இது கவலைக்குரிய விடயமாகும் என்றும் நாமல் ராஜபக்ஷ தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ளார். முப்படைகளிலிருந்து தப்பியோடிய அதிகாரிகள் உட்பட 2325 வீரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிப்ரவரி 22 முதல் நேற்று வரை நடைபெற்ற நடவடிக்கைகளில் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் 2017 இராணுவத்தினர், 145 கடற்படையினர் மற்றும் 163 விமானப்படையினர் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு காவல்துறையினர் மேலதிகமாக 281 முப்படையினரையும் கைது செய்துள்ளதாக கூறப்படுகின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழரசு கட்சியில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவரை தேடும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் தெரிய வருகையில், குறித்த முள்ளியவிளை கிழக்கு பிரதேசத்தில் வேட்பாளர் பலர் வீடுகளுக்கு சென்று தமிழீழ விடுதலை புலிகளின் அமைப்பின் தலைவர் பிரபாகரனின் படம் பொறிக்கப்பட்ட வீட்டு சின்னத்துக்கு புல்லடியிடுமாறு துண்டு பிரசுரங்களை வழங்கி வந்துள்ளார். இந்த சம்பவம் கிராமத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து குறித்த பகுதியில் போலீசார் தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். இவ்வாறு துண்டு பிரசுரங்கள் வாங்கிய மக்களிடம் வாக்குமூலம் பெற்று வழக்கு பதிவொன்றும் செய்துள்ளார்கள். இதேவேளை குறித்த வட்டாரத்தில் போட்டியிடும் வேட்பாளரை தேடுதல் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இதுவரை அவர் எந்தவித தொடர்புகளும் அற்ற நிலையில் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை வேட்பாளரின் இந்த செயற்பாட்டிற்கு ஏனைய கட்சிகளும் விசனம் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரணிலால் மட்டுமே நாட்டை மீட்க முடியும் என கிராம பகுதி மக்கள் நம்ப ஆரம்பித்துள்ளனர். ரணிலின் முக்கியத்துவம் உணரப்பட்டு வருகின்றது என்று முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். தனியார் வானொலியொன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்தவை, அரசாங்கத்தை நிர்வகிக்க முடியாவிட்டாலும் தேசிய மக்கள் சக்திக்கு நன்றாக அரசியல் செய்ய தெரியும். இவர்களால் ஆட்சியை கொண்டு நடத்த முடியாது என்பது மக்களுக்கு தெரியும். வீழ்ந்த கட்டத்திலும் பார்க்க தற்பொழுது ஐக்கிய தேசிய கட்சி சிறந்த நிலையில் உள்ளது. அத்துடன் ஐக்கிய தேசிய கட்சி யானை சின்னத்தில் போட்டியிடுகின்றமையும் விசேட அம்சமாகும். எனவே உள்ளூராட்சி சபை தேர்தலில் சிறந்த பெறுபேறு கிட்டும் என நம்புகின்றோம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சிக்கும் வரவேற்புள்ளது. ஏனெனில் மொட்டு கட்சி வாக்குகளே தேசிய மக்கள் சக்தியை சென்றடைந்தது. அந்த வாக்கு தற்பொழுது மொட்டு கட்சி பக்கம் திரும்பி வருகின்றது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 2022ஆம் ஆண்டு அறகலைய காலப்பகுதியில் தீ வைப்பால் தமது வீடுகள் மற்றும் சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டதாக முன்னாள் பிரதேச சபை மற்றும் நகரசபை உறுப்பினர்கள் இழப்பீடு பெற்றுக் கொண்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இந்த நிலையிலேயே முன்னாள் பிரதேச சபை மற்றும் நகரசபை உறுப்பினர்கள் 92 பேர் 62 கோடி ரூபாவை இழப்பீடாக பெற்றுக் கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நேற்று பிற்பகல் ஹொரணை கோணப்புல பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர்
இதனை குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை 2022 மே 9ஆம் தேதி ஏற்பட்ட கலவரத்தின் போது தீ வைப்புகள் காரணமாக வீடுகளுக்கு ஏற்பட்ட சொத்து சேதத்திற்கு இழப்பீடு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பட்டியலை பிப்ரவரி 6ஆம் தேதி அமைச்சர் நலிந்த ஜெயதிச நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தார். குறித்த பட்டியலின்படி 43 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களுக்கு ரூபாய் 1.22 பில்லியன் இழப்பீடு வழங்கப்பட்டிருந்ததாக தெரியவந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. 2009ஆம் ஆண்டு உள்நாட்டுப் போரின் இறுதிக்கட்டத்தின் போது விடுதலை புலிகளின் முகாம்களிலிருந்து இலங்கை இராணுவத்தால் மீட்கப்பட்ட ஒரு பெரிய அளவிலான தங்கம் மற்றும் வெள்ளி நேற்று அதிகாரப்பூர்வமாக செயல் காவல்துறை தலைவர் பெரியந்த வீரசூரியவிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த ஒப்படைப்பு பத்திரமுல்லையில் உள்ள இராணுவ தலைமையகத்தில் நடைபெற்றது. இது நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட இந்த மதிப்புமிக்க பொருட்களை அவற்றின் உரிமையான குடிமக்கள் உரிமையாளர்களிடம் திருப்பித் தரும் செயல்பாட்டில் ஒரு குறிப்பிடத்தக்க படியாகும். இலங்கை ராணுவத்தின் கூற்றுப்படி ஒரு காலத்தில் விடுதலை புலிகளின் காவலில் இருந்த விலைமதிப்பெற்ற உலோகங்கள் இப்போது பாதுகாப்பு மற்றும் மதிப்பீட்டிற்காக இலங்கை மத்திய வங்கிக்கு மாற்றப்படும். இந்த மதிப்பீடு தேசிய ரத்னக்கல் மற்றும் நகை ஆணையகத்தால் மேற்கொள்ளப்படும். இது தங்கம் மற்றும் வெள்ளியின் கேரட் மதிப்பு மற்றும் ஒட்டுமொத்த எடையை சரிபார்க்கும். இந்த நிலையில் 16 ஆண்டுகள் கழித்து வெளிப்படுத்தப்படும் குறித்த நகைகள் தொடர்பில் கடந்த கால அரசாங்கங்களின் நடவடிக்கைகள் தொடர்பில் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் அனந்தி சசிதரன் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் இதனை உறுதிப்படுத்தும் ஆவணங்கள் மக்களின் கைகளில் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இதன்படி உரிமை கோரலின்படி ஒப்படைப்பதில் தற்போதைய அரசாங்கத்திற்கு பாரிய சவால் உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கில் கன்னிவெடி அகற்றுவது ஒரு தேசிய தேவை என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கொழும்பில் கன்னிவெடி அகற்றும் நடவடிக்கை திட்டத்தின் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட பிரதமர், மோதல்களுக்கு பிறகு எழுந்த தேவை என்றாலும் கன்னிவெடி அகற்றல் என்பது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விடயம். இந்த செயல்முறை பௌதீக ஆபத்துக்களை அகற்றுவது மட்டுமல்லாமல் மக்களின் கண்ணியம், வாழ்வாதாரம் மற்றும் அமைதியான எதிர்காலத்தை மீட்டெடுப்பது பற்றியாகும். பாடசாலைகளை மீண்டும் திறக்கவும், குழந்தைகள் பாதுகாப்பாக விளையாடவும், விவசாயிகள் அச்சமின்றி தங்கள் நிலங்களுக்கு திரும்பவும், மக்கள் மீண்டும் கட்டியெழுப்பவும் கன்னிவெடிகளை அகற்றுவது முக்கியம். அரசாங்கத்தின் வளர்ச்சி தொலைநோக்கு அனைவருக்கும் சம வாய்ப்புகளை வழங்குவதாகும். கல்வி, சுகாதாரம், தகவல் மேலாண்மை, சமூக நலன் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்காக இந்த செயல்முறையை விரைவுபடுத்துவது முக்கியம். முன்னர் வளர்ச்சி செயல்முறை மற்றும் மனித நடவடிக்கைகளில் இருந்து விலக்கப்பட்டிருந்த இந்த பகுதிகளை கன்னிவெடிகளை அகற்றுவது எதிர்கால சந்ததியினருக்கு அவற்றை பாதுகாக்கவும், விவசாயம் மற்றும் உள்ளூர் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும், சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்கு உருவாக்கவும் ஒரு வாய்ப்பை வழங்கும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.